Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த சிலம்பரசன் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் சிவகங்கை பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக முதலமைச்சரிடம் தங்கள் கல்லூரி முன் பேருந்து நின்று செல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் அதனை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார். இதனையடுத்து ஒரு வார காலமாக பேருந்துகள் நின்று சென்ற நிலையில் தற்போது பேருந்துகள் எதுவும் கல்லூரி முன் நிற்காமல் செல்வதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனால் முதலமைச்சரின் உத்தரவு என்ன ஆயிற்று என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாகை மாவட்டம் திருப்புகலூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்று நாகை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தற்போது திருப்புகலூர், திருக்கண்ணபுரம், திருமருகல், புறாகிராமம் உள்ளிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 100 பேருக்கு பயிற்சி அளித்து இலவசமாக சீருடை வழங்கினார். கள்ளக்குறிச்சி அருகே பிருத்திவிமங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கும் முறைகேடுகளை துணைத் தலைவர் தட்டி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 160 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் 60 பேர் அல்லது 70 பேர் மட்டுமே இருந்தது தெரிய வந்துள்ள நிலையில் பணிப்பதிவேடுகளை பார்த்து முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இவ்வாறு முறைகேடு செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலத்தில் ரியல் எஸ்டேட் வாடகை கடையின் பொருட்கள் திருடப்பட்டதாக கொடுத்த புகாரில் சிசிடிவி காட்சிகளை கொடுத்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பொருட்களை எடுத்து சென்றவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் வெண்மான்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் இளவரசனுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுமியின் குடும்பத்தாருக்கு 4 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் ஜல்லிக்கட்டில் மாடு முட்டியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிறுவனுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சிறுவனின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் போலீஸ் அக்கா திட்டம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசியபோது மதுரை மாநகரில் பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டம் முசிலம்பட்டியில் பாக பிரிவினை பத்திரப்பதிவிற்காக சார் பதிவாளர் ஷியாவுதீன் என்பவர் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டைலர் அசோசியேஷன் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தம்ரா மாநில செயலாளர் ஸ்ரீதர் செய்தியாளர்களிடம் கூறுகையில்,
சிறு குறு வியாபாரிகளையும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இணைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என மாநில மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மொபைல் ரீட்டைலர் வியாபாரிகள் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறினார். எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுடைய மொபைல் விற்பனையாளர்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கும், எங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதார முன்னேற்றம் அடைகிறதுக்கும், எங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசாங்கத்திலிருந்து, எங்களுடைய மொபைல் கம்பெனிகளிலிருந்து, மற்ற எல்லாரிடமிருந்தும் எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக எங்களுடைய சங்கம் பாடுபட்டு இவங்க எல்லாருக்கும் நல்ல விஷயம் செய்யணுன்றதுக்காக கூடியிருக்கோம். இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமா அவங்களுடைய வியாபாரத்தினுடைய குறைகளை இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான நல்ல தீர்வு கொடுக்கறதுக்கு மாநில சங்கமாகிய தாம்ரா, தமிழ்நாடு மாநில மொபைல் விற்பனையாளர் சங்கம் முன்னெடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை நல்ல விதமாக சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்திற்காக இந்த சங்கம் அமைக்கப்பட்டு மண்டலம் 3 எனக்கு துவைக்கப்பட்டிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.